என்ன சார்? இன்றைக்கி ஸ்பெஷல் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய வாழைப்பூ பணியாரம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நார்மலாக வாழைப்பூவை எப்பயும் ஆஞ்சி எடுக்கிற மாதிரி மேல் தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க பூவில் 2 நார்களையும் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும். தென் ஒரு மிக்சர் ஜாரில் அரை மணி நேரம் ஊற வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 துண்டு இஞ்சி, 3 வரமிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் கூட போடலாம், தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகம். இந்த நான் பூவை வந்து துவர்ப்பு இல்லாதனால நேராக ஆட் பண்ணிக்க. துவர்ப்பான பூவாக இருந்தால் ஒரு கொதி விட்டு இறக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரைச்சி எடுத்த வாழைப்பூ மிக்ஸை வந்து நம்ம தோசை மாவில் டைரெக்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு பதம் இருக்கணும். நீங்கள் ஒரு வேளை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த வாழைப்பூ கருத்து போகும். ஸோ உங்களுக்கு மாவே வந்து கருப்பாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி துவர்ப்பாக இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. துவர்ப்பாக இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொதி தண்ணியில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பணியார கதில் நார்மலாக நம்ம பணியாரம் வார்த்து எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ பணியாரம் ரெடி. நீங்கள் உங்களுக்கு பார்க்குறக்கே தெரியும் நல்லா உருண்டையாக உங்களுக்கு சூப்பரான பணியாரமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அச்சாத்தி.